எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் ஹிர்த்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட விளைவு தான் இந்த விஜய் ஹிர்த்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ மைவி3 அதனுடைய அந்த நிலைமை, மைவி3னுடைய அந்த நிறுவனத்தை சார்ந்த நிலைமை, அதில் இருக்கக்கூடிய வழக்கு, அதை சார்ந்த அடுத்தடுத்த ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறது இப்போ ரொம்ப சாதகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். யாருக்கு சாதகமாக போயிட்டுருக்கு அப்படின்னா, இதில் பணம் போட்டு பணத்தை இழந்தவர்களுக்கு சாதகமாக இதனுடைய ஒவ்வொரு அடுத்தடுத்த முன்னெடுப்பும் இஓடபிள்யூனுடைய முன்னெடுப்பு அனைத்துமே இப்போ இதில் போட்டு பணத்தை இழந்தவர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையாக அமைத்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் அதுக்குண்டான ஒரு அவங்களுடைய தொகையை, அவங்களுடைய நிவாரணத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக இது நடந்துட்டுருக்கு. ஸோ அதனுடைய ஒரு முன்னெடுப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிகை செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை அஃபிஷியலாகவே அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நான் இப்போ படிக்கிறேன். மைவி3 ஏர்ஸ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெடு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோவை காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு என்ற முகவரியில் துவங்கி மேற்படி நிறுவனம் 19 கிளை நிறுவனங்களை தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலும் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் இயங்கி வந்தது. மேற்படி நிறுவனத்தின் இயக்குநரான சக்தியானந்தன் என்பவர் பொதுமக்களிடமிருந்து முதலீட்டு தொகை பெற்று ஏமாற்றியது தொடர்பாக கோவை பொருளாதார குற்றப்பிரிவில் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு புலன் விசாரணையில் இருந்து வருகிறது. மைவி3 ஏர்ஸ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் முதலீடு செய்து தொகை திரும்ப கிடைக்காமல் ஏமாற்றப்பட்ட பொதுமக்கள் உடனடியாக காலம் தாழ்த்தாமல், நல்லா இது நோட் பண்ணிக்கோங்க, உடனடியாக அதாவது காலம் தாமதிக்காமல் முதலீடு செய்ததற்கான அசல் ஆவணங்களுடன் நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது நீங்கள் ஒன்று வங்கியில் அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. அது உங்கள் பணத்தை உங்கள் வங்கியில் போட்டு உங்களுடைய நெட் பேங்கிங்கில் இருந்தோ இல்லை ஜிபேயில் இருந்தோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அதை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. சில பேர் அவங்களுடைய வங்கிக்கு பேங்குக்கு போய் சலான் எழுதி பணம் போட்டு அந்த பணத்தை டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அந்த பணத்தை அந்த நிறுவனத்திற்கு போட்டதுக்கு உண்டான ப்ரூஃபோட அதை ஒரு காப்பி இதில் இணைத்து கோவை பொருளாதார காவல் ஆணையர் அலுவலக வளாகத்தில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு உடன் நேரடியாக புகார் மனுக்களை அளிக்குமாறு தெரிவித்து கொள்ளப்படுகிறது. இப்போ இது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புகார் மனு அப்படிங்கிறது அவங்க இன்வைட் பண்ணலை. எல்லோரும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ நீங்களாம் புகார் கொடுங்க அப்படி இன்வைட் பண்ணலை. ஸோ இப்போ அஃபீஷியலாகவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, சில தினங்களுக்கு முன்னாடி மைவி3யில் பணம் போட்டு பாதிக்கப்பட்ட ஒரு நபர், அவர் தன் குடும்பத்தோடு அழைத்து கொண்டு, அதாவது பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு குழந்தை குட்டியெல்லாம் கூப்பிட்டு நேராக கோயம்புத்தூருடைய பொருளாதார குற்றப்பிரிவுக்கு போயிருக்காரு. அவரை மையத்தில் போட வச்சது யார் அப்படின்னா அவருடைய ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் அதில் போட வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போது சொந்த பந்தத்துக்குள்ளே சங்கடம் ஒரு அளவுக்கு மேலே அவங்கள போய் நம்ம கேட்க முடியல. காரணம் என்னென்னா, அவங்களும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் நீ பணம் போடு, பணம் வரலைன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ பணம் வரல வாங்கும்போது நான் என்ன பண்ண முடியும், என்கிட்டையும் இல்லை அப்படின்னு சொல்ல க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படிங்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்ககிட்ட கேட்கவும் முடியாமல் இவர் ஒரு வேளை நம்ம ஃபேமிலியோட குழந்தைங்க, ஒய்ஃபு இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்க மனு கொடுத்தா அது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும், அது கொஞ்சம் கவனிக்கப்படும் அப்படிங்கிறதுனால கூப்பிட்டு போயிருக்காரு. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இல்லை நாங்களே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோம், நீங்கள் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் புகார் கொடுங்க, அதுக்காக எதுக்கு ஃபேமிலியெலாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அவங்க அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த எல்லாருக்கும் பத்திரிகையிலே செய்தி அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் புகார் கொடுக்கலாம் அப்படி என்று தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் கோவை மாவட்டம் தவிர பிற மாவட்டங்களில் மைவி3 ஏர்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்து தொகை திரும்ப கிடைக்காமல் ஏமாற்றப்பட்ட பொதுமக்கள் முதலீடு செய்ததற்கான அசல் ஆவணங்களுடன் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர்
அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று புகார் மனுக்களை அளிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இதை மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நிறையா வந்து உடனே யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவராக பேசி ஒரு அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் வாய்ஸ் ஓவராக பேசின ஒரு வாய்ஸ் பரவிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், எப்படி பொருளாதார குற்றப்பிரிவே வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து நியூஸ் பேப்பரில் விளம்பரம் வந்த உடனே இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் செய்தி ஊடகங்கள் செய்தி பத்திரிகை ஆளுங்கள் வந்து பண்ண வேலை, இது வந்து EOW ஒன்றில் இது யார் பண்ணியிருப்பாங்க. அதாவது பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் படித்த இந்த பத்திரிகை வந்து செய்தியில் வந்திருக்கு, பத்திரிகையில் வந்து செய்தியாக வந்து ஒரு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதை படித்த ஒருத்தர் இது EOW கொடுக்கலையா, அந்த பத்திரிக்கையே போட்டுக்கிச்சா, இது யாருடைய சதியாக இருக்குன்னா எதிராளியுடைய சதியாக இருக்கும். இந்த சொல்லுவாங்க எதிர்கட்சி செய்த சதிவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதிராளியுடைய சதியாக இருக்கும். எப்படி அவங்க வந்து அப்படி சொல்லுவாங்களா, இதெல்லாம் வந்து தப்பு, இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். இன்னொருத்தர் வந்து ஸ்டோர் ஓனர் எல்லாத்துக்கும் வணக்கம், இது எதுக்காக வந்து இப்போ அறிக்கை விட்டுருக்காங்க அப்படின்னா, மைவி3 வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போயிருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போகும்போது EOW என்ன பண்ணணுமா, அவங்க பப்ளிக்கிட்ட வந்து கேஸ் இருந்தால் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணணுமா. அனௌன்ஸ் பண்ணி கேஸே வரல அப்படின்னா சரி ஓகே கேஸே வரல, இந்தாங்க உங்களுடைய பணத்தை வச்சுக்கோங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. இது வந்து EOW ஜென்ரலாக எடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு தான். நீங்கள் வேணால் ஒரு வக்கீல்கிட்ட கேட்டுக்கோங்க, நான் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, இவங்ககிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் வந்து போட்டிருக்க. அப்படி இதில் வந்து மைவி3க்கு இது ஒரு நல்ல செய்தி. இப்போ என்னன்னா, எது நடந்தாலும் குடுகுடுப்புக்கார மாதிரி நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இது வந்து இது ஒரு மைவி3க்கு நல்ல செய்தி. இது உண்மையிலேயே நல்ல செய்தி தான். யாருக்கு அப்படின்னா, இதில் பணத்தை போட்டு பணத்தை இழந்தவர்களுக்கான நல்ல செய்தி. உங்களுக்கு இதில் பணத்தை பெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறு 100% நீங்கள் பொருளாதார குற்றப்பிரிவை அணுகும்போது உங்களுக்கு உண்டான பணம் 100% கிடைக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து யாரெல்லாம் முன்னாடி போய் வழக்கு கொடுக்குறீங்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து இப்போ மைவி3ல அந்த எப்படி பணத்தை உள்ளே போட்ட காலகட்டங்கள் எப்படி ஒருத்தர் போட்டுறேன்னு சொல்லுவாங்க, நம்ப மாட்டாங்க. அப்புறம் கூட்டமாக அப்படியே மெல்ல 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 எல்லோரும் போட்டதை பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு சில நண்பர்கள், ஒரு சில நபர்கள். ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வராது. இப்போ இவங்க பணத்தை எடுக்கிறாங்க, நல்ல ப்ராஃபிட் பார்க்குறாங்க, நல்ல பெனிஃபிட் பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவங்க வெளியே பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, இவங்களாம் பாருங்கள், இவர் போட்டிருக்காரு, அவர் போட்டிருக்காரு, இந்த அவரும் போட்டிருக்காரு, போட்டு இத்தனை மாதம் எடுத்துட்டாங்க, அத்தனை வருஷம் எடுத்துட்டாங்க, இவ்வளோ பெனிஃபிட் பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு எல்லாம் பரவ என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் இவங்களும் போடுவாங்க. அது மாதிரி இப்போ வழக்கு கொடுக்குறதும் புகார் கொடுக்குறதும் அப்படி தான். எப்படி போகும் அப்படின்னா, சில பேர் தெளிவாக உள்ளவங்க எப்படி முதல்ல போய் இது மாதிரியான ஸ்கேம் கம்பெனியில், MLM கம்பெனியில், பான்சி ஸ்கீமில், இல்லை இது மாதிரியான ஒரு போஜரி கம்பெனியில் இதுவே பொழப்பாக சுற்றுற ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல கொண்டு போய் பணத்தை போட்டுருவாங்க. ஏன்னா தெரியும் இப்போ தான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கா, இப்போயே போனால் நம்ம பெனிஃபிட் பார்த்துடலாம் தெரியும், அவங்க போட்டுருவாங்க. இந்த விவரம் இல்லாமல் இதை பற்றின மோசடி இவங்க பின்னாடி இவங்க என்ன மாதிரி சீட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்கிற அந்த நாலேஜ் இல்லாதவங்க கடைசியாக விட்டில் பூச்சி போய் சீக்கிரமாக சிக்கிக்குவாங்க. இப்போ அதே மாதிரி தான் நடக்கும். இப்போ என்னென்னா, ஓரளவுக்கு புரிந்தவங்க, விவரம் தெரிஞ்சவங்க, ஒரு நல்ல ஒரு லாயர்கிட்ட கன்சல்ட் பண்ணவங்க, தெளிவு பெற்றவங்க, அதாவது இது மோசடி தான் அப்படின்னு தெளிவு பெற்றவங்க புகார் கொடுத்து அவர்கள் வந்து இந்த ட்ரையல் போகிற காலகட்டத்தில் இவங்களுக்கு உண்டான என்ன பண்ணணும், நிவாரணத்தை இவங்களுக்கான தொகையை கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டு தான் ட்ரையலே போக முடியும். அப்படின்னா கொடுத்துட்டு தான் அந்த கேஸு ட்ரையலுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும். சரி, ட்ரையலுக்கு போயிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இது ஓகே, இந்தாப்பா இன்றைக்கி வந்து ஒரு 1000 பேர் வந்துருக்குறாங்க, 1000 பேருக்கு பணத்தை பிரித்து கொடுத்துட்டோம், கொடுத்தது போக பணம் இவ்வளோ இருக்குது, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? 100% கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அங்கே நடந்தது எல்லாமே பொருளாதாரத்தில் குற்றம் நடந்திருக்கு. ஒரு டிரான்சாக்ஷனில் அவங்க செய்த வியாபாரத்தில் குற்றமான ஒரு வியாபாரத்தை செஞ்சுருக்காங்கும் போது அவங்ககிட்ட எப்படி இருந்தாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க தூக்கி கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதை கொண்டு போய் கருவூலத்தில், அரசனுடைய கருவூலத்தில் பேலன்ஸ் ஒரு தொகை வச்சுருவாங்க. ஏன்னா எப்படி நம்ம முதலே சொன்ன மாதிரி 4 பட போக பணம் போடுற ஆளுங்க மையத்தில் உள்ளே வந்தது அதிகமாச்சோ, அதே மாதிரி நமக்கு பணம் வரல அப்படிங்கிறது வெளியே போகிறவும், பணம் வாங்கினவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டலாம் வந்து அவங்க வாங்கிட்டாங்கங்கிறது செய்தி வெளியே போகிறவும், அப்புறம் நாமளும் போகலான்ட்டு அப்புறம் மக்கள் எல்லாம் படையெடுத்து வரும்போது அங்கே அவங்களுக்கு இப்போ உள்ளவங்களாம் முழு தொகை வாங்கியிருப்பாங்க. அப்புறம் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு
அங்கே என்ன இருக்குதோ அந்த தொகை இருக்கிற தொகையை அப்படியே பிரித்து அவங்க வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பாக்கி உள்ளதை நீங்கள் வந்து இப்போ வாங்கிட்டு பாக்கி உள்ளதை அந்த மோசடி செய்தார் இல்லையா, அந்த மோசடி செய்தவர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் அவர் எப்படி கொடுப்பாரு? பணம் இருந்தால் தானே கொடுப்பாரு. அப்போது ஏதாவது ஒன்று பண்ணி தான் கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வரும். இப்போ வந்து அண்ணன் இன்ஃபோடெக் அந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சதவீதம் வட்டி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ வட்டி போட்டு பணத்தை அவன் கொடுத்து தான் ஆகணும். என்கிட்ட பணம் இல்லை, நான் வந்து இதாகிட்டேன் அதாகிட்டேன், அதெல்லாம் இல்லை. நீங்கள் சீட்டிங் பண்ணிட்டீங்க, மோசடி பண்ணிட்டீங்க, இந்த பணத்தை அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இத்தனை நாள் கேஸ் நடந்த காலத்துக்கு எல்லாம் சேர்த்து எப்போ இருந்து பணம் வாங்கினீங்களோ அந்த காலத்துலேருந்து நீங்கள் பாக்கி கொடுக்க வேண்டிய தொகைக்கு வட்டி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு அன்னை இன்ஃபோடெக் நிறுவனத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அது மாதிரி வரும். ஆனால் இப்போ உங்களுக்கு உடனே பணம் வரணுமே, இப்போ இருக்கிற பணத்தை உங்களுக்கிட்ட வந்து சேர்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய லிக்விட் கேஷாக இருக்குது, அவங்களுடைய அசையும் சொத்தாக இருக்குது, அசையா சொத்தாக இருக்குது, இதையெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ண முடியும், எடுத்தால் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், ஒரு 1.5 கோடி இருக்குன்னா 1.5 கோடி காப்பாற்றினா நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? ஒரு 2 கோடி காப்பாற்ற எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? அவங்ககிட்ட உள்ள பணத்தை அவங்க அதை வந்து லிக்விடிட்டியாக மாற்றி அதை பணமாக மாற்றி வேறு பக்கம் பதுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சொத்தையெல்லாம் வந்து இவங்க சீஸ் பண்ணிட்டாங்க, யூடபிள்யூ வந்து அதை வந்து கையகப்படுத்தி அதை பத்திரப்படுத்திட்டாங்க, அதை எதுவும் பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு அந்த சொத்தை விற்று இல்லை அந்த சொத்தினுடைய வேல்யூ என்னவோ அந்த விற்று வரக்கூடிய பணத்தை வைத்து என்ன பண்ண முடியும், எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க முடியும். ஈவன் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போது இந்த யூடியூப்பில் சொல்லக்கூடிய இந்த கோமாளிகள் பேச்சையெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் பணத்தை இழக்கிறதா இல்லை பெறறதா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ கடன் வாங்கி கடனில் யார் மாட்டிகிட்ருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ அவங்க சொல்கிறாங்க பொறுத்துருங்கன்னு சொல்கிற ஆளுங்கிட்ட நீங்கள் சொல்லுப்பா, சரிப்பா நீ கொடுத்துரு, எனக்கு இப்போ எனக்கு தலை போகிற பிரச்சனை இருக்குது, நீ எனக்கு கொடுத்துரு, பொறுத்திருந்து வரும்போது என் ஐடியா எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், அதை எந்த பேங்க்கில் பணம் போடுவாங்களோ அதையே கொடுத்துட்றேன், வந்தோடனே நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. இப்போ பொறுத்துட்டே இரு, இன்னும் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது தான், சரி நீ சொல்கிற மாதிரி நான் பொறுக்கிறேன், நீ என்ன பண்ணுற, எனக்கு ஏதாவது பண்ணி அந்த கேஸை கொடுத்துரு, எந்த பேங்க்கில் எனக்கு நாளைக்கு பேங்க் போட்டு வழியே பணம் வருமோ அந்த பேங்க் எதில் நான் மைவித்திரி அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டணும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை அதோடைய எல்லா ஏடிஎம் கார்டு உட்பட செக் உட்பட கூட கொடுத்துட்றேன், நாளைக்கு வரும்போது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த வங்கி கணக்கு துவங்கி உங்களுக்கு ஒரு வங்கி கணக்கு வேணும்னா அப்படி போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் வேலை முடிஞ்சது. இதை கேளுங்க, பண்ணாதீங்க, பொறுத்துருங்க. இதுவும் நமக்கு ஒரு நல்ல செய்தி. இது வந்து ரிட்டர்ன் ப்ராப்பர்ட்டி போகிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு. ரிட்டர்ன் ப்ராப்பர்ட்டி போடும்போது இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். நான் ஒரு வக்கீல்கிட்ட கேட்டேன், சரி எந்த வக்கீல் சொன்னாங்க அந்த வக்கீலே கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு நல்ல ஹைகோர்ட்டில் இந்த மாதிரியான கேஸை பொருளாதார குற்றப்பிரிவு சார்ந்த அந்த வழக்குகளை அட்டன் பண்ண நல்ல எக்ஸ்பர்ட் லாயரை உட்கார வச்சு இது இப்படி தானா, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து பேச சொல்லுங்கள். அவங்கள வந்து பேச வைக்கலாம்ல. நான் அவர்கிட்ட கேட்டேன் இவர்கிட்ட கேட்டேன்னு. ஸோ முழுக்க மக்களே இது வந்து மறுபடியும் எதை சொன்னாலும் முதல்ல வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் யார் மைவித்திரி பற்றி பேசினாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு இல்லையா, அது சொன்னாலும் மைவித்திரிக்கு நல்ல விஷயம். எது நடந்தாலும் இது நடந்தாலும் நல்லது, அது நடந்தாலும் நல்லது, இப்படினாலும் நான் எப்படி பார்த்தா நீங்கள் உங்கள் பொறுமையை இழந்துடாதீங்க, வெயிட் பண்ணுங்கன்ட்டு இதெல்லாம் சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு அதனால தான் அவங்கள நம்ம குட்டி கோமாளிங்க அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஒரு கோமாளி வந்து ஒரு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருக்காரு, நல்ல நீளமாக ஒரு டெக்ஸ்ட்டை. அந்த டெக்ஸ்ட்டை படிக்கிறேன் பாருங்க, தெரியுதுங்களா, எவ்வளோ பெரிய நீளமான ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்காரு. நான் படிக்கிறேன் கேளுங்களேன். இது வந்து வாட்ஸ்அப்பில் இப்போ பரவிட்டுருக்கிற செய்தி. மைவித்திரி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உறவுகள் அனைவருக்கும் முதலில் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, அந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வது யார் கிடையாது, மொட்டை கடை வச்சு தான் அது. இன்னார் இந்த நபர் மைவித்தில் நான் அந்த நிலைமையில் இருக்கிறேன், அதாவது அந்த பொசிஷனில் இருக்கிறேன், இல்லை நான் இப்படி இருக்கிறேன் எதுவும் கிடையாது. நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யார் தெரிவித்துக் கொள்வது யார், அது கீழேயும் கிடையாது மேலேயும் கிடையாது. நமது நிறுவனம் கடந்த சில மாதங்களாக நமது நிறுவனத்திற்கு மேல் ஏற்பட்ட பொய் வழக்குகளில் போராடி கொண்டிருக்கிறது. 80% வெற்றி கிடைத்துவிட்டது, மீதம் 20% உள்ளது, அதுவும் நமக்கு சாதகமாக வர இருக்கிறது. இந்த 80% வெற்றி அடைவதற்கு மக்களாகிய அனைவரின் ஒத்துழைப்பு மிக முக்கியமானது. அதற்கு எனது மனமார்ந்த நன்றி. மீதமுள்ள 20% வெற்றி வாய்ப்பு மக்களாகிய உங்களிடத்தில்தான்
100% இருக்கிறது. 20% ஜெயிக்கிறதுக்கு 100% மக்களாகி உங்கள் கையில் தான் இருக்குதாமா. நிறுவனம் இந்த வழக்கில் வெற்றி பெற்று மீண்டும் உயிர் கொண்டு எழுந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான செயலின் வடிவம்தான் தற்போது பல செய்திகளின் தொகுப்பு. இது காவல்துறை அவர்களிடமிருந்து கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சட்ட நடவடிக்கை பதிவு. தற்போது நாம் எத்தனை காலங்கள் காத்திருந்து இந்த 80% வெற்றி அடைந்தோமோ அதே போல் இந்த 20%த்தையும் சில நாட்கள் காத்திருந்தால் மொத்தம் 100% வெற்றியுடன் நமது நிறுவனம் மீண்டும் மக்களின் நிறுவனமாக செயல்படுவதற்கு தயாராக உள்ளது. இப்படி போட்டு முக்கிய குறிப்பு அப்படின்னு பிராக்கெட்டில், இவ்வளவு நாட்கள் காத்திருந்த உங்களுக்கு இந்த வழக்கின் தன்மை நன்மையாக முடிவதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே, அதுவும் மக்களாகிய நம் ஒற்றுமையின் கையில் மட்டும்தான் உள்ளது. சிலர் தவறாக உங்களை திசை திருப்ப முயற்சிக்கலாம். நமது நிலையை பயன்படுத்தி கொண்டு இவ்விடத்தில் நாம் புத்திசாலித்தனமாக செயல்படாவிட்டால் இத்தனை நாட்கள் பொறுமை காத்த அனைத்தும் வீணாக போய்விடும். ஆதலால் சற்று அனைத்து மக்களும் உங்களின் சிந்தனையில் சரி என்று படுகிறது, அதாவது உங்கள் சிந்தனையில் எது சரி என்று படுகிறதோ அப்படிங்கிறது பதில் அப்படி போட்டிருக்காங்க. உங்கள் சிந்தனையில் எது சரி என்று படுகிறது அதை செய்ய வேண்டுகிறேன். உங்களுக்கு பல வழிகளில் மைவி3 பற்றிய காவல்துறை விழிப்புணர்வு பதிவுகள் வரும். இத்தனை நாட்கள் வராத பதிவு தற்போது ஏன் வருகிறது என்றால் காரணம் நமது நிறுவனம் அடுத்த சில நாட்களில் திறந்துருவாங்களாம். அடுத்த சில நாட்களில் நிறுவனத்தை திறப்பதற்கு அனுமதி பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அனுமதி பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டுமா? அப்போது அனுமதி பெறத்துக்கு ஏற்பாடுகள் செஞ்சிட்டாங்க, செய்ய போகிறாங்க, இல்லை செய்திருக்கக்கூடும். அதனால தான் அதன் விளைவு இந்த காவல்துறை விழிப்புணர்வு பதிவாம். சரி, யார் இந்த பதிவை போட்டது? வாட்ஸ்அப்லேயோ இல்லை மற்றதுலையோ யார் போட்டதுன்னா, பொறுத்தார் பூமி ஆழ்வார் வாய்மையே வெல்லும். ஆனால் இந்த தத்துவத்தை மட்டும் சொல்கிறதுக்கு யாரும் குறை வைக்கிறது இல்லை. அதே தான் நானும் சொல்கிறேன். உண்மையிலேயே வாய்மை மட்டுமே வெல்லும். தர்மத்தின் வாழ்வதன்னை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் உண்மை. என்னென்ன தான் கதை கட்டி வச்சுருந்து இப்போது இந்த விஷயத்தெல்லாம் போடுற ஆள் யாருன்னு தெரியாது. இப்போ வினோத் அஃபீஷியல் நான் ஆப்பு தைப்பூச அன்னைக்கு வந்துடும் நான் அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, நான் எவ்வளோ தூரம் அந்த விஷயத்தை கேதர் பண்ணியிருப்பேன், எப்படி தகவல் சேகரிச்சிருப்பேன், எத்தனை முறை உறுதியாக கேட்டிருப்பேன், எத்தனை முறை அவங்ககிட்ட பேசியிருப்பேன், எங்கெங்கெல்லாம் போயிருப்பேன், பேசியிருப்பேன். சரி, எங்கெங்கெல்லாம் போனீங்க, யார் அந்த செய்தியை கொடுத்தா, அந்த நபர் யார், மைவி3 அவர் என்னவா இருக்கிறாரு, எப்படி இந்த விஷயத்தை அவர் சொல்கிறாரு, தைப்பூச அன்னைக்கு இது வந்துருங்கிறது என்னுடைய அனுமானம். சரி, அவர் ஆப் வரப்போகுதுங்கிறத அறுதிட்டு சொன்னார் இல்லையா, அந்த நபரை கூட்டிகிட்டு பேச வேண்டியது தானே. மைவி3 இத்தனை மக்களோட நீங்கள் லைவ் போடுறீங்களே, இவங்களெல்லாம் அந்த யார் அந்த அத்தாரிட்டி பீப்புளோ அவங்கள உட்காந்து பேச வேண்டியது தானே. ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் அந்த செய்தி சொன்னதே யாருன்னு தெரியல? எல்லாம் என்ன சொல்கிறது, எல்லாம் போய் அந்த சொன்ன நபர் ஒன்று இவர் ஏமாத்திருக்கலாம், இல்லை அந்த நபர் சொன்னதா அவர் வினோத் அஃபீஷியல் உங்களை ஏமாற்றலாம், இல்லை இந்த 2 பேருமே சேர்ந்து உங்களை முட்டாளாக்கிறதுக்காக மைவி3 சார்ந்த மக்களை முட்டாளாக்கிறதுக்காக செயல்படலாம். இது எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியமான 100% சாத்தியமில்லாதது. இதுதான் நம்ம பல முறை சொல்கிறோம். நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வரணும் அப்படின்னா இதுதான். இனிமேல் இது மாதிரியான ஒரு நிறுவனம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓட விரட்டினீங்கன்னா தான் இந்த மாதிரியான நிறுவனங்கள் நம்மளை ஈஸியாக ஏமாற்றிட்டு போக மாட்டாங்க. ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, பணத்தையும் போட்டுட்டு வெளியே போய் இதை நான் சொன்னேன் அப்படின்னா எல்லாரும் ஒரு மாதிரி என்னை ஏளனமாக பார்ப்பாங்க, நக்கலாக சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஏண்டா அதில் போய் பணத்தை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்களேன்னு வெளியே சொல்லாமல் சில பேர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பணத்தையும் போட்டுட்டு நாம் என்னமோ பணத்தை போட்டவங்க என்னமோ குற்றம் செய்த மாதிரி இவங்க வெளியே சொல்லக்கூட முடியாமல், வெளியே சொன்னால் அதாவது வெக்கக்கேடுங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கெல்லாம் தள்ளப்படுறதுங்கிறது அவலத்திலும் அவலம். ஸோ மக்களே, என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாய்.